கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவராக இருக்கின்றார். எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டபடி கர்த்தர் நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நான் இப்போது பெங்களூரிலிருந்து நான் பேசுகிறேன். நேற்று பெங்களூரில் சர்ச் ஆஃப் காட் சபையில் மாலை ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டு அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை எனக்கு இறங்கியதற்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எபிரேயர் 13:8 சொன்னது போல கர்த்தர் நேற்றும் இன்னும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். நேற்று செய்த அதே அற்புதங்களை இன்றும் செய்கிறார், என்றும் செய்வார். ஆமென். எத்தனையோ சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியிலே திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல போராட்டங்களும் உபத்திரங்களும் உண்டு. ஆனால் கலங்காமல் திகையாமல் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.